என்னுடைய வீடியோ எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். அது வந்து 3வது சீனாக இருக்கலாம், அல்லது அதே கிளைமேக்ஸ் சீனாக கூட இருக்கலாம். அதை எடுத்து நான் ஃபஸ்ட் ஷார்ட் ரொம்ப லிமிட்டாக இருக்கும்போது அதை நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹலோ, வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னுடைய வீடியோ எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். டேரக்டர் அவங்களுடைய ஸ்டோரியை ஓரளவு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும், இந்த சீன் இதுக்கப்புறம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஸ்டோரியை சொல்லுவாங்க. ஷூட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரஸ் ஃபுட்டேஜ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து கூட டேரக்டரை வச்சு ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து அவ்வளோவா வந்து எனக்கு செட் ஆகாது. பக்கத்தில் அவங்கள வச்சு எடிட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரீயாக நான் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாது. அவங்க இல்லாமல் தான் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நான் நினைப்பேன். ஸோ 2 நாள் டைம் கேட்டு அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு 2 நாள் நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அவங்க சொன்னதை வச்சு எடிட் ஸ்டார்ட் பண்ணி நான் எடிட் பண்ணுவேன். அதாவது வந்து நான் ஆர்டராக எடிட் பண்ண மாட்டேன். இம்போர்ட் ஆகும்போது வந்து ஒவ்வொரு ஷாட்டாக பார்ப்பேன். பார்க்கும்போது வந்து ஒரு சில சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லாத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த சீனை வந்து நான் ஃபஸ்ட் எடுத்து எடிட் பண்ணுறது வழக்கம். ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்து ஒவ்வொரு டேக்கும் பார்த்து அதை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து 3வது சீனாக இருக்கலாம், அல்லது அதே கிளைமேக்ஸ் சீனாக கூட இருக்கலாம். அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சேலஞ்சிங்கான இருக்கிற சீன் எடுத்துக்குவேன். அதை வந்து செகண்டாக கட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து சீன் பை சீன் 1, 2ன்னு கட் பண்ணாமல் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணும்போது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கே தெரியும். இந்த சீன் வந்து இது ஃபுல்லாக படம் வந்து இப்படி தான் இருக்குது. அதை வந்து நான் அதுக்கப்புறம் வந்து இதை ஃபைனல் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஆனால் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் நான் கட் பண்ணும்போது அதில் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். அதே மாதிரி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு கட் பண்ணுவேன். சில சீக்வன்ஸ் எனக்கு அது தோணும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை ஒர்க் பண்ணும்போது கூட ஆள்லேருந்து எடிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சாகணும். ஒரு 3 டேஸில் முடிச்சாகணும், ஒரு 2 டேஸில் வந்து ஃபுல் படத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னா அப்போ வந்து கூட உட்காந்து எடிட் பண்ணும்போது நான் ஒரு டூலாக தான் இருப்பேன், ஒரு கத்திரிக்கோளாக தான் இருப்பேன். இந்த இடத்துல கட் பண்ணுவேன், இந்த இடத்துல கட் பண்ணுவேன், இதோட போதும், இதுக்கு மேலே வேண்டாம், இப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ. அதாவது டைரக்டருக்கு வந்து எடிட்டிங் நாலேஜ் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க கரெக்டாக அதுதான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க சொல்கிறத கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க அவுட்புட் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த டப்பிங்க்கு லாக் பண்ணிடலாம், டப்பிங் போயிட்டு வருவாங்க. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது க்ரியேட்டிவாக நிறையா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அது ஒர்க் பண்ண அவங்க டேரக்டருக்கு தான் தெரியும். எடிட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடிட்டர் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஷார்ட் ரொம்ப லிமிட்டாக இருக்கும்போது அதை நம்ம வந்து பண்ண முடியாது. இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில தப்பு இருக்கும் ஷார்ட்டில், அதை வந்து இன்சர்ட் பண்ணியோ வேறு விதமாகவோ வந்து சேஃப்டி லைனாக வச்சு நம்ம அதை ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். சில ஷார்ட்ஸ் சில சீக்வன்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அது லிமிட்டடான ஒரு ஷார்ட் தான் இருக்கும், அதை வச்சு இம்ப்ரவைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய ஷார்ட் நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது அதை வந்து நம்ம நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த சீனை நம்ம கொண்டு போக முடியும். அதாவது ஆங்கிளில் இருந்து ஷார்ட், க்ளோஸ், வைடு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு டைரக்டர் கேமராமேன் வந்து எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து எடுக்கிறது வந்து மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். சில ஷார்ட்லாம் வந்து திரும்ப 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 வந்து வெவ்வேறு ஆங்கிளில் எடுக்கும்போது வந்து ஃபுல்லாகவே எடுப்பாங்க. இப்போ க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா க்ளோஸ்லேயும் வந்து அதே ஃபுல் டைலாக் பேசுவாங்க, வைட்லேயும் வந்து அதே ஃபுல் டைலாக் பேசுவாங்க. அப்போ அதே வந்து 2 ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுலேயும் ஃபுல் டைலாக் பேசுவாங்க. ஆங்கிள் மாற்றி அதை ஆங்கிள் மாற்றி ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கன்வே பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் ஃபுல் டைலாக் பேசுவாங்க. ஸோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் பர்டிகுலர் ஷார்ட்டில் நமக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு டேக்கில் வந்து இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் டேக், தேர்ட் டேக்கில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஃபுல் டைலாக் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் வைடில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ க்ளோஸில் வந்து இவங்க பேசுகிறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரியாக்ஷன் ஷாட் வந்து சில பேர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அப்போ மட்டும்தான் அதை எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஏ சைடு இருக்கவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க அப்படின்னா பி சைடில்
ஒருத்தர் வந்து கவனிப்பார், பி வந்து கவனிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்களுடைய ஷார்ட்டை நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்படி எடுக்காமல் அவர் பி என்ன டைலாக் பேசுவாரோ அப்போ மட்டும் டைலாக் இப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. ஸோ ஏ பேசும்போது அவரோட பியோட ரியாக்ஷன் ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அதில் க்ளோஸ்அப் இருக்கணும், ஒரு வைட்லேயும் இருக்கணும் மெயினாக. ஸோ இப்போ பி பேசுகிறாரு அப்படின்னா ஏவோட ரியாக்ஷன் ஷாட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த ஷாட் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். டைலாக் மட்டும் இருக்கும்போது சில ஷாட்டில் வந்து ஒரு ஷாட்டில் பேசுகிறது அடுத்த ஷாட்டில் டேக்கில் மாறும். ஸோ தேர்ட் டேக்கில் வந்து அவங்க நல்லா பேசியிருப்பாங்க, அல்லது ஃபோர்த் டேக்கில் பாதி இதிலிருந்து எடுத்துக்கலாம் பாதி அதிலிருந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அதே க்ளோஸ்அப் ஷாட்டில் நம்ம அங்கே கட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ரியாக்ஷன் ஷாட்டு இந்த 2 ஷாட் வைடு அது மாதிரி எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது அது இன்சர்ட் பண்ணலாம். க்ளோஸ்லேயே வச்சு ஒரே இதில் வச்சு பண்ணும்போது அதில் வந்து ஜம்ப் வரும், அல்லது இதில் ஜம்ப் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஷாட்டுக்கு போய் திரும்ப இங்கே வரலாம், அந்த ஷாட்டுக்கு போயிட்டு இங்கே திரும்ப வரலாம். இப்போ பி சைடு வந்து ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போயிட்டு அடுத்து ஃபோர்த்து டேக் எடுத்து இங்கே இன்செர்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் வெறும் டைலாக்னு இவர் ஏ பேசுகிறாரு பி பேசுகிறாரு அப்படின்னு அந்த டைலாக் போர்ஷன் மட்டும் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடிட்டிங்கில் மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் வந்து இவர் 3 பேர் பேசிக்கிறாங்க 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும், ஒரு வைடு இருக்கணும். 2 பேர்த்துக்கு 3 பேர் இருக்காங்க, 3 பேர்த்தோட க்ளோஸ்அப் ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக எடிட்டிங்கில் தேவைப்படும்.